வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். புதுச்சேரியில் இதுவரை இருந்து வந்த பிரெஞ்சு மொழி பாடத்தை ஒன்றிய பாஜக அரசு சிபிஎஸ்இ பள்ளிகளில் நீக்கியிருக்கிறது. ஏற்கனவே பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கின்ற புதுச்சேரியில் மும்மொழி கொள்கையை என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கிற திரு ரங்கசாமி அவர்கள் அங்கே நடைமுறைப்படுத்தி தான் இருக்கிறார் என்றாலும் கூட அங்கே இந்தியும் இருக்கலாம், பிரெஞ்சும் கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு பிரெஞ்சுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. பிரெஞ்சு காலனிய பகுதியாக இருந்த புதுச்சேரியில் அன்றாட மக்கள் பேசுகின்ற பேச்சு வழக்கில் கூட நிறைய பிரெஞ்சு மொழி சொற்கள் கலந்திருக்கின்றன என்பதை பார்க்கும் பொழுது அந்த பிரெஞ்சு மொழியானது அவர்களுக்கான ஒரு கலாச்சார அடையாளமாகவே புதுச்சேரி மக்கள் அதை கருதி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் பிரெஞ்சு மொழியை அந்த மொழி பாடத்தை அவர்கள் நீக்கியிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்று சொல்லும்போது அங்கே இந்தி கட்டாயம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து மும்மொழி கொள்கையின் அடிப்படையில், மும்மொழி திட்டத்தின் அடிப்படையில் இந்தியை திணிப்பதில், சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிப்பதில் ஒன்றிய பாஜக அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ரயில்வே துறையிலும் சரி, அதே போல் இந்திய வானிலை ஆய்வு மையத்திலும் இன்றைக்கு இந்தியை கொண்டு வந்து திணித்திருக்கிறார்கள் டிஜிட்டல் வடிவத்தில் என்று பார்க்கும் பொழுது மிக ஆபத்தான ஒரு நிலையில் இந்தியாவினுடைய மொழிகள், மாநில மொழிகள் இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. புதுச்சேரியில் மக்களினுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன? பாஜக அரசினுடைய இந்த மொழி திணிப்பை, பிரெஞ்சு மொழி நீக்கத்தை எப்படி அந்த மக்கள் பார்க்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். ஒன்றிய பாஜக அரசினுடைய மும்மொழி திட்டத்தின் கோர முகம் எப்படி இருக்கிறது? இது எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் பிரதிபலிக்கின்றன? குறிப்பாக புதுச்சேரியில் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற பல செய்திகள் இருக்கின்றன. நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக புதுச்சேரியினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் திரு புதுமடம் ஹலீம் அவர்களும் இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சிவா சார், இப்போ புதுச்சேரியில் திடீரென்று பிரெஞ்சு மொழி பாடத்தை நீக்கி இருப்பது அப்படிங்கிறது அங்க எப்படிப்பட்ட ஒரு மக்களுடைய அந்த உணர்வுகள் எப்படி இருக்கிறது? இந்த மொழி நீக்கம் அப்படிங்கிறத பத்தி, பிரெஞ்சு மொழி புதுச்சேரியினுடைய ஒரு கலாச்சாரத்தோடு கலந்து விட்ட ஒரு அடையாளம் அப்படின்றப்போ இதை அந்த மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் சார்? புதுச்சேரியை பொறுத்தவரை ஒன்றிய அரசுடைய சிபிஎஸ்இனுடைய இயக்குனர் புதுச்சேரிக்கு ஒரு தாக்கீது அனுப்பியிருக்கிறார். அதாவது இந்தியாவுக்கு அனைத்து மாநிலம் அனுப்பியது போல் புதுச்சேரியில் அனுப்பியிருக்கிறார்கள். அதில் ஒரு வார காலத்திற்குள்ளாக நம்முடைய சிபிஎஸ்இ பள்ளிகள் அனைத்தும் இந்த பிரெஞ்சு மொழியை எடுத்துவிட்டு நீங்கள் ஒரு அயல்நாட்டு மொழி ஒரு மொழியும் நம்முடைய தேசிய மொழிகள் 2 மொழியை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு தாக்கீது அமைச்சிருக்கோம். பொதுவான நிலை இருந்த முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் எல்லா தனியார் பள்ளிகள், அரசு சார்பு பள்ளிகள்லையும் இந்த தனியார் பள்ளிகள்லையும் ஆங்கிலம் மொழி பாடமாகவும் அவங்க விருப்ப பாடமாக தமிழும் பிரெஞ்சும் இருந்தது. மும்மொழி கொள்கை இந்த நிலையில இருமொழி கொள்கை மட்டுமே பின்பற்ற வந்த சூழ்நிலை இது இருந்து வந்தது. இன்னைக்கு 2025 இந்த நிலை மாறி இன்னைக்கு 26 இன்னைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. அதாவது ஒரு வெளிநாட்டு மொழி என்ற போது இங்கிலீஷ் ஆங்கிலத்தை சொல்றாங்க. 2 தேசிய மொழி என்னும் போது ஒன்று தமிழ் இல்லைன்னா ஹிந்தி அப்படின்ற நிலைக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது முழுமையாக அயல்நாட்டு மொழி என்ற நிலையில பிரெஞ்சை எடுத்திருக்காங்க. மற்ற மாநில நிலைமைன்றதுக்காக புதுச்சேரியில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழியில நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர் சொன்ன இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்பட்டு வந்தது. இன்னைக்கு நிலைமையில இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது முழுமையாக நம்முடைய தாய்மொழிக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. இன்னைக்கு பிரெஞ்சு மொழியை இன்னைக்கு பாடத்திட்டத்தில் கொண்டு செய்யும் பொழுது இன்னைக்கு பிரெஞ்சு மொழியை முழுமையாக எடுத்துட்டு ஹிந்தி மொழியை கொண்டு வராங்க, இல்லை சமஸ்கிருதத்தை கொண்டு வரக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதே போல பாண்டிச்சேரி மொத்தம் 3 ரீஜன்ல கொண்டது. பாண்டிச்சேரி ஒரு மாநிலமாகவும், பக்கத்துல காரைக்கால் ஒரு மாவட்டமாகவும், ஏனம் மாகின்னு சொல்லிட்டு ஆந்திராவிலையும் இன்னைக்கு கேரளாவில பகுதிகள் புதுச்சேரியோட இணைந்திருக்கிறது. அங்க மலையாளம் தாய்மொழியாகவும், ஒரு பகுதியில் ஏனத்துல தெலுங்கு தாய்மொழியாக இருக்குது. அப்ப அங்க 4 மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி இப்போ 5ஆம் வகுப்பு வரை பிரெஞ்சை ஆர்வமாக படித்து வந்தார்.
மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக 6ஆம் வகுப்புல வந்து நீங்க வந்து ஹிந்தி தான் எடுத்துக்கணும், இல்லைன்னா வந்து வேற மொழி பிராந்திய மொழியை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது முழுமையாக பிரெஞ்சு அடிப்படுது. அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், தொடர்ந்து படித்து வந்த மாணவர்கள், அந்த பெற்றோர்கள், இது எல்லாத்துக்கும் மேல புதுச்சேரியுடைய வரலாறு தெரியாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. புதுச்சேரியை வந்து இந்திய பேரரசோடு இணைக்கின்ற காலத்தில், இந்திய ஒன்றியத்தோடு இணைக்கின்ற போது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் அன்றைக்கு இருந்த நம்முடைய அமைச்சர் அவர்கள் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் பாராளுமன்றத்தில் கொடுத்த உறுதிமொழிகள் வந்து இந்த மொழி பேசுகின்ற மக்கள், இந்த கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்திருக்கின்ற மக்கள் விரும்புகின்ற வரை இது தொடரும்னு சொல்லியிருந்த இவற்றையெல்லாம் மீறி நீங்க செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து 10ஆம் வகுப்பு மேல வந்து இன்னைக்கு பரீட்சைக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்தி கட்டாயமாக 6வது ஒரு பாடமாக சேர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காங்க. இப்ப இந்திய கட்டாயன்ற நிலைமை ஏற்படுத்தியிருக்காங்க. இங்கு பிரெஞ்சு படிக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரிக்கும் பிரான்ஸுக்கும் உலக நாடுகளும் தொடர்பாக வந்து ஏறக்குறைய வந்து புதுச்சேரியில் ஒரு 30,000 குடும்பம் இருக்குது. அது மட்டும் இல்ல, படிக்கின்ற மாணவர்கள் வந்து இன்னைக்கு வந்து 30% வந்து பிரெஞ்சை படிச்சுன்னு வராங்க. இவங்க எல்லாம் புதுச்சேரி பிரெஞ்சை படிக்கிறதால வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பும், குறிப்பா பிரான்ஸ் தொடர்பு கொண்டு அங்கேயும் வேலை பெறுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஒரு இனிமையான மொழியை, எங்க கலாச்சாரத்தோடு ஒன்றிய மொழியை எங்களோட வாழ்ந்து கொண்டு மக்கள் பேசுகின்ற அந்த வழக்கு மொழியை இன்னமும் புதுச்சேரியில் எடுத்தீங்கன்னா வீதிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புசி ஸ்ட்ரீட்டு, ரோமன் ரோலர், இன்னைக்கு வந்து மிஷன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு பேராவே இருக்கும். கட்டடங்களுக்கு பார்த்தா பெரும்பகுதி கட்டடங்களுக்கு பிரெஞ்சு நேமாவே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு மாநிலத்துல இந்த மக்களை எல்லாம் சங்கடப்பட்டுகின்ற போது எங்களுடைய கலாச்சாரத்தோடு எங்களோட வாழ்வோடு இணைந்திருக்கின்ற இந்த மொழியை எங்களோட பிரிக்க நினைக்கிறது, தமிழ் மொழியை நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு வந்து இதன் மீது மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாரும் வந்து மிகப்பெரிய பொய் தெரிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 2 நாட்களாக புதுச்சேரியில் இதை பற்றிய பேச்சாக இருந்து வருகிறது. மிகப்பெரிய போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய இருக்கின்றோம். தலைவரோட கலந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கோம். சரிங்க சார், கண்டிப்பாக இணைப்பில் இருங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. முதல் கட்டமாக நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. அங்கே இருக்கிற சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி. நம்மோடு திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். சுபவி சார் வணக்கம். சுபவி சார் இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் கேக்குது சார். ஒன்றும் இல்லை, அதாவது புதுச்சேரின்னு எடுத்துட்டோம்னா அங்கே வந்து புதுச்சேரியே 2ஆக இருக்கும். ஒன்று வந்து இந்திய பகுதியாகவும் இன்னொன்று வந்து பிரெஞ்சு பகுதியாகவும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த கட்டிடக்கலையாக இருந்தாலும் சரி, அந்த கலாச்சாரங்களாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும் சரி, 2 புதுச்சேரியாக அங்கே இருக்கிறத பார்க்க முடியும். அப்படியே அதோடு கலந்து விட்ட ஒரு கலாச்சாரம், பிரெஞ்சு கலாச்சாரம், அதனுடைய மொழியை இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு நீக்கி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய பார்வை? சிவா விரிவாகவே சொல்லியிருக்கிறார். அவர் புதுவையிலேயே வாழ்கிறவர். நான் படித்திருக்கிற சில செய்திகள் சரிதானா என்று சிவா என்பவர் முறை சொல்லணும். புதுவைக்கு தனியாக ஒரு கல்வி வாரியம் என்பதை 4 விதமான கல்வி வாரியங்கள் இருக்கின்றன. புதுவையிலும் காரைக்காலிலும் தமிழ்நாடு கல்வி வாரியமும், அதே போல மாகே என்றால் அது கேரளாவும், ஏனாம் என்றால் ஆந்திராவுமாக, இப்படி பல்வேறு மொழிகள் இருக்கின்றன. இந்த பிரெஞ்சுக்கும் பிரெஞ்சு மொழிக்கும் புதுவைக்குமான தொடர்பு என்பது மிக நெடியது. சிவா சொன்னது போல வரலாறு தெரியாதவர்கள் அதை பற்றி பேசுகிறார்கள். நான் ஒரு செய்தியை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய நூல்களை விரும்பி பிடிக்கிறவன் தான். நேரு அவர்கள் ஒரு இடத்தில் எழுதுகிறார், பாண்டிச்சேரி இஸ் a cultural window of France என்று எழுதுகிறார். பிரான்ஸ் தேசத்தினுடைய ஒரு கலாச்சார ஜன்னல் என்று எழுதுகிறார். அதற்கு காரணம் நாம் அறிவோம். இந்தியா விடுதலை பெற்ற பிறகும் 47க்கு பிறகு 1954 வரை பிரான்ஸ் நாட்டின் காரணியாகத்தான் புதுவை இருந்தது. எனவே அந்த புதுவையினுடைய கலாச்சார தாக்கங்கள், பிரான்சினுடைய தாக்கங்கள் புதுவையில் இன்றைக்கும் உண்டு. அது மட்டுமல்ல, புதுவையில இருக்கிற நண்பர்கள் மிக நன்றாக அறிவார்கள். நான் பிரான்சுக்கு போயிருந்த போதும் பார்த்தேன். புதுவையில பிறந்தவர்கள் பலர் பிரான்சில வேலை பார்க்கிறார்கள். பிரான்சில வேலை பார்த்து விட்டு வந்ததற்கு பிறகு அந்த பாரிஸ் மாநகரில் வேலை பார்த்து விட்டு வந்தவர்கள் இன்னமும் ஓய்வூதியத்தை அங்கிருந்து கூட புதுவையில பெறுகிறார். அவ்வளவு நெருக்கமான ஒரு தொடர் உண்டு. எல்லாவற்றையும் ஒரே நாளில் அறுத்து எரிந்துவிட முடியாது, அப்படி செய்ய வேண்டியதும் இல்லை.
எப்போது இதனை அறிவிக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். மிக கவனமாக தேர்தல் முடிந்த பிறகு அறிவிக்கிறார்கள். நீங்கள் உண்மையிலேயே ரொம்பவும் சரியானவர்களாக இருந்து உங்களுக்கு திட்டங்கள் சரியானவை என்று சொன்னால் ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு முன்பே சொல்லி இருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் அப்படி சொன்னால் அது என்ன விளைவை தேர்தலில் ஏற்படுத்தும் என்று தெரிந்து தேர்தல் முடிந்ததற்கு பிறகு சொல்லி இருக்கிறார்கள். எனவே இது ஒரு கலாச்சார அடிப்படையில் புதுவையின் மீது நிகழ்ந்திருக்கிற ஒரு தாக்குதல். நாம் இன்னொன்று பார்க்க வேண்டும். நான் என்னுடைய 2வது வாய்ப்பு வருகிற போது சொல்லுகிறேன், இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு என்பதை திட்டமிட்டு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டிலும் அவர்கள் பல முறை முயற்சி செய்கிறார்கள். என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பேச வேண்டும். அண்மையில் வானிலை நிலையம் என்பது முழுக்க அதனுடைய இணையதளம் இந்தியில மாற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்தெல்லாம் நாம் பேச வேண்டும். குறிப்பா புதுவையில் நடந்திருப்பது ஒரு கலாச்சார தாக்குதல். வெறும் மொழி திணிப்பு மட்டுமில்லை, அதுவும் மும்மொழி திணிப்பு என்பது உடன்பாடாக இல்லை. மும்மொழி திட்டம் அல்லது இந்தி திணிப்பு என்பதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக எதிர்க்கப்பட வேண்டும். பிரெஞ்சு மொழி அங்கே தொடர வேண்டும் என்பதுதான் நியாயமானது. சொல்லி கேட்க மாட்டார்கள். சிவா சொன்னது போல ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவையை நம் மீது திணித்திருக்கிறார். கண்டிப்பா சார். நன்றி. உங்களுடைய முதல் கட்ட தகவல் செய்தி பகிர்வுக்கு மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து உரையாடலாம். புதுமடன் ஹலீம் சார், இப்போ 8ஆம் வகுப்பு வரை நீங்க தாய்மொழி அல்லனா ஒரு பிராந்திய மொழி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று ஒரு இந்திய மொழிகளுள் ஒன்று ஒரு வெளிநாட்டு மொழி அப்படின்ற அடிப்படையில் இதுதான் அவர்களுடைய மும்மொழி திட்டம். ஒன்றிய பாஜக அரசினுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய மும்மொழி திட்டமாக அவங்க வைக்கிறாங்க. இதில் பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு இருக்குது. ஃப்ரெஞ்சு ஒரு அயல்நாட்டு மொழி, வெளிநாட்டு மொழி. அதே மாதிரி ஆங்கிலமும் இருக்குது. அப்போ 2 அயல்நாட்டு மொழிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ஃப்ரெஞ்சு மொழியை நீக்கி இருக்காங்க ஒன்றிய பாஜக அரசு. அப்போ அது அந்த திட்டத்தின்படி அது சரியாக தானே இருக்குது? இல்லை, நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. காரணம், பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டங்களில் ஒன்று ஒரே நாடு ஒரே கலாச்சாரம். இப்போ நமது நண்பர் சிவா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, பாண்டிச்சேரிக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, பிரெஞ்சு கலாச்சாரம். அந்த காலகட்டத்தில் இந்தியாவோடு பாண்டிச்சேரியை இணைக்கும் பொழுது அன்றைய பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கொடுத்த உத்தரவாதம். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கலாச்சார வரலாறு இருக்கிறது. அப்போ பாண்டிச்சேரிக்கென்று ஒரு கலாச்சாரத்தை இவர்கள் உடைக்க நினைக்கிறார்கள். ஒன்று முக்கியம். நீங்கள் பொதுவாக பாஜக ரொம்ப அவர்களுக்கு தேவையான இடத்துல தேவையான விஷயத்த வெளிப்படுத்துகிற விஷயந்தான். இப்போ இங்கே நான் என்ன கேட்குறேன்னா, பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு விஷயத்தை இப்போ மட்டும் நடத்தலை, தொடர்ச்சியான ஒரு விஷயம். இப்போ 2022 பாண்டிச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனை கல்லூரியில் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இனிமேல் ஜிப்மர் மருத்துவமனையில் அங்கே அந்த அறிக்கைகள் அவர்களுடைய நிர்வாகத்திற்கு இந்தியை தான் பயன்படுத்துவோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்பொழுதே திமுக பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்து அதை முறியடித்த வரலாறும் இருக்கிறது. அப்போ பாண்டிச்சேரியில் திட்டமிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆங்கிலமும் இருக்கிறது, ஃப்ரெஞ்சு எதற்கு அப்படின்னு கேட்பது என்பது வரலாற்றை புரியாதவர்கள் மட்டுமல்ல, வேணுமென்றே வரலாற்றை மறைக்க நினைப்பவர்கள் உள்ள செயல்பாடு. இரண்டாவது, இந்த மும்மொழி கொள்கை திட்டத்தை தென்னிந்தியாவில் தொடர்ச்சியாக பூத்து நினைக்கிறத தடுக்கிறது தமிழகம். இது காங்கிரஸும் பாஜகவும் நம்ம பிரிச்சுலாம் பார்க்க முடியாது என்றாலும் கூட காங்கிரஸுடைய செயல்பாட்டுக்கும் இன்றைக்கி பாஜகவுக்கும் பல்வேறு வேறுபாடு இருக்குது. இன்றைக்கி 1938 ராஜாஜி இந்தியை கொண்டு வந்த பொழுது கட்டாயம் இந்தி என்று கொண்டு அதற்கென்று ஒரு 20,000 ரூபாயை நிதியை ஒதுக்கின காலகட்டத்தில் இருந்த எதிர்ப்பு, அதற்கு பின்பு 48, அதற்கு பின்பு 63 என்று தொடர்ச்சியான நம்ம இந்தி போராட்டம். இந்த 63 கொண்டு வந்த இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட், அதில் கூட முக்கியமானது நம்ம எப்படி எதிர்த்தோம் அப்படிங்கிறது முக்கியமானது நான் சொல்லணும். இப்போ இந்தியும் ஆங்கிலமும் தொடரலாம் என்று சொன்னபோது கூட இந்தியும் ஆங்கிலமும் தொடரும் என்று கூட அந்த ஷேல் போட சொன்னார் அண்ணாதுரை அவர்கள். அதுதான் முக்கியமானது. இப்போ அந்த அளவுக்கு நுணுக்கமாக பார்த்த மாநிலம் தமிழ்நாடு. நீங்கள் இந்தியை திணிச்சிடக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் தொடர்ச்சியாக பரப்பப்படுது. நம்ம என்னமோ இந்திக்கு எதிரானவர்கள், மற்ற மொழிகளை கற்க தடையானவர்கள், தமிழ்நாடு மட்டும்தான் இது ஒரு மாற்றமாக இருக்கிறது. அதெல்லாம் இல்லை. சொல்லப்போனால் தமிழர்களுக்கு பல மொழிகள் தெரியும். நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிறதா இருந்தால் டீனரில் போய் கற்றுக்கலாம், அது யாரும் தடுக்கலை. ஆனால் இவர்கள் கலாச்சார ரீதியாக உடைக்கணும்னா பாண்டிச்சேரி,
மும்மொழியை கொண்டு வரனா தமிழ்நாடு. வட இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்கிறது, எந்த மாநிலங்களில் மும்மொழிக்குள்ளே இருக்கு நீங்க சொல்லுங்க? எந்த மாநிலங்களே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்தி ஒரு மொழியாக தான். பீகாரில் இந்தியை கொண்டு வந்து போஜ்பூரிங்கிற அவங்களோட தாய்மொழி அழிச்ச வரலாறு தான் இருக்கு. மகாராஷ்டிராவில் இந்தியை கொண்டு வந்து மராட்டியை அழிச்ச வரலாறு தான் இருக்கு. அது மாதிரி ஒரு நிலையை விடாமல் தடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, தென்னகம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுத்த உத்தரவாதம் என்பது முக்கியமானது. இப்போ வந்து 1965 பிப்ரவரியில் நினைக்கிறேன் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருந்தபோது கொடுத்த உத்தரவாதம் தொடர்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி காலத்தில் அவர்களையும் ஒரு சின்ன அந்த அந்த இந்தி திணிப்பை கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் 85 இன்று வரை இந்தி திணிக்கிற வேலையை காங்கிரஸ் செய்யலை. ஆனால் பாஜக செய்கின்ற யுக்தி என்பது ரொம்ப முக்கியமானது. நேரடியாக வரல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரயில்வேல கொண்டு வர சொன்னாங்கல்ல, தமிழ்நாட்டில் மூல முடுக்கெல்லாம் இருக்கின்ற போஸ்ட் ஆஃபீஸில் இன்றைக்கி ஹிந்தி பேசுகிறவங்களை கொண்டாந்து வச்சுருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் மகாராஷ்டிராவை சார்ந்தவர், தமிழை தெரியாதவர் ஒருத்தரை ஒரு இந்திய அரசு வங்கியில் மேலாளராக போட்டிருக்காங்க. இது எல்லாமே என்னன்னா மறைமுகமான திணிப்புகள் தான். இப்போ கலாச்சார ரீதியாக உடைப்பது. இப்போ நீங்கள் பாண்டிச்சேரியில் இன்னைக்கு ஃப்ரெஞ்சு என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரெஞ்சை கற்றுக்கிறதுக்கு போல இந்தி கற்றுக்குங்க, ஃப்ரெஞ்சு வெளிநாட்டு மொழி, இந்தி நம்முடைய உள்நாட்டு மொழி, இப்படி பேசுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வேற மாதிரி பேசுவாங்க. இப்படி ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி என்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அங்கெல்லாம் கை வைக்கிறாங்க. இது வந்து பாஜக செய்கிற சூழ்ச்சி என்பது காங்கிரஸ் செய்கிற சூழ்ச்சியெல்லாம் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. இது பல மடங்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மிக ஆபத்தான வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது பேசலாம். நம்மோட சபாபதி மோகன் சார் இருக்காங்க. சபாபதி மோகன் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இன்னைக்கு புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழி கிடையாது, இனிமேல் மொழி பாடமாக அது இருக்காது அப்படின்ற ஒரு நிலையை ஒன்றிய பாஜக அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதல் கட்ட பார்வை. தொடக்கத்தில் சிவா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால அரசியல், 25 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர், புதுவை மாநில மக்களின் உணர்வுகளை உள்வாங்கி இருக்கக்கூடிய சிவா அவர்கள் தெளிவுபடுத்திருக்காங்க. ஐயா சுபவி ஐயா சொன்ன மாதிரி எனக்கு இதுல சில சந்தேகங்கள் இருக்கு. அதனாலதான் கண்டிப்பா ஒரு சிவா பேசணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஒண்ணு இல்லம்மா, இப்ப நீங்க தெளிவா சொன்னீங்க, ஒரு அயல்நாட்டு மொழி 2 இந்திய மொழி எடுத்துக்கலாம். இது சூழ்ச்சி இல்ல, கபட நாடகம். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, நீங்க பிரெஞ்சு எடுக்க வேணாம்னு சொல்லலையே, பிரெஞ்சு எடுத்துக்கலாமே அப்படிம்பாங்க. பிரெஞ்சு ஒரு மொழி அந்நிய மொழி எடுத்துக்கிட்டா ஆங்கிலம் படிக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. நீங்க ஒன்றிய அமைச்சர்களே பல பேர் சொல்றாங்க ஆங்கிலம் படிக்காதே, ஆங்கிலத்துக்கு அடிமையாகாதே, அந்நிய மொழியை படிக்காதேன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த சூழ்நிலையை உருவாக்குகிற கபட நாடகம். நீங்க சொல்லுவாங்க அவங்க பிரெஞ்சு எடுத்துக்கலாம், நீங்க ஒரு அந்நிய மொழி 2 இந்திய மொழிகள். இப்போ ஒரு அந்நிய மொழியை பிரெஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஆங்கிலம் படிக்க முடியாது. ஆங்கிலம் படிக்காம இருப்பாங்களா? 99.99 மாணவர்கள் ஆங்கிலம் படிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆங்கிலம் படித்தால்தான் அறிவு சக்தியாக வர முடியும் என்று நினைக்கிறார்கள். எனவே பிரெஞ்சு எடுத்துக்க நீனு அப்படின்னா ஆங்கிலம் எடுக்க முடியாது. ஒரு சூழ்ச்சி. 2வது, ஒரு வகுப்பறையில ஒரு மாணவர் சொல்றாரு, சரி நான் ஆங்கிலம் எடுத்துக்கிட்டேன். 30 பேர்ல ஒரு 10 பேர் சொல்றாங்க நான் தமிழும் தெலுங்கும் படிக்கிறேன். 2 இந்திய மொழி தான் நீங்க சொல்றீங்க. இன்னொரு 20 பேர் நான் தமிழும் கன்னடம் படிக்கிறேன், நான் தமிழும் மலையாளம் படிக்கிறேன், நான் தமிழும் உருதும் படிக்கிறேன். 5 வாத்தியார் எப்படி போடுவீங்க? நடைமுறையில் முடியாது என்பதை 48ஆம் ஆண்டு, நான் வருடம் சரியில்லை என்றால் ஐயா சுபவி அவர்கள் அதை திருத்த வேண்டும். 48இல் கல்வி அமைச்சராக இருந்த ஐயா அவினாசிலிங்கம் இப்படித்தான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. 6 மொழி இருக்கிறது, நீங்க அந்த 6 மொழி அட்டவணையில் எது வேண்டுமானாலும் படிக்கலாம். மலையாளம் படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், உருது படிக்கலாம், இந்தியும் படிக்கலாம்னாரு. இவர் திருநெல்வேலிக்கு போய் பேசுறாரு ஒரு ஸ்கூல்ல, பிரஸ்ல அப்படியே கோவப்பட்டுட்டாரு. ஒரு பிள்ளை எந்திரிச்சு சொல்லுது, ஐயா எனக்கு நான் கன்னியாகுமரியில இருந்து இங்க திருநெல்வேலியில படிக்கிறேன், எனக்கு நீங்க மலையாளம் சொல்லி கொடுங்கன்னா சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பிள்ளை சொல்லுது, ஐயா நான் இஸ்லாமியர், எனக்கு உருது சொல்லி கொடுங்கன்னா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு. இவங்க சொன்னது ஒரு கேஷுவலா பிள்ளைகள் சொன்னத ஐயா அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு பிரஸ் எல்லாம் இருக்கிறப்பயே இல்ல முடியாது, என்னத்துக்கு வாத்தியார் வைக்க முடியாது, ஹிந்திக்கு மட்டும் வாத்தியார் இருக்காரு, ஹிந்தி படிங்கன்னு சொன்னாங்க பாருங்க. இந்த சூழ்ச்சி 48லயே பண்ண சூழ்ச்சி தான் 2026 இப்ப கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறைய விவாதிச்சிருக்கோம் நெறியாளர் அவர்களே. மும்மொழி 3 மொழிங்கிறது, அதாவது இருமொழி கொள்கை. 3 மொழி தெரிந்து கொள்ளலாம், 4 மொழி தெரிந்து கொள்ளலாம். நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப ஈஸி. நீங்க இப்ப மொபைல்ல பாத்தீங்கன்னா 2 பிள்ளைங்க இருக்காங்க, உங்க தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ
ஒருத்தர் மேல ஏறுறான்னு வச்சுக்கிடுங்க, ஏறுறது மாதிரி காட்டி அதுக்கு என்ன வழி இந்தின்னா உப்பர் ஜாத்த ஹை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தன் ஏறுறத எப்படி சொல்லணுங்கிறத மொபைல்ல சொல்றாங்க. ஒரு மொழி தெரிந்து கொள்ளலாம், அது தெலுங்கோ கலகாலமோ கன்னடமோ எந்த மொழி வேணாலும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் படிக்கலாமா என்றால் அது அவசியம் இல்லை. நான் பார்வை கேட்கிறவர்களுக்கு சொல்கிறேன், சார் இது 3 மொழி படிக்கிற காலம் இல்ல சார், இது சாட் ஜிபிடி படிக்கிற காலம், சாட் போட் படிக்கிற காலம், டீப் சீக் படிக்கிற காலம். இன்னும் சொல்ல போனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எவ்வளவோ கோர்ஸ் வருது. இந்த கோர்ஸ் படிக்கிற காலம் இந்த காலம். இந்த காலத்துல நீ ஒரு அந்நிய மொழி, ரெண்டு இந்திய மொழிக்கு என்ன அவசியம்? அப்படி படிக்க வேண்டிய அவசியம் இருந்ததுன்னா நீங்க சாட் ஜிபிடி படிங்க, சாட் போட் படிங்க, டீப் சீக் படிங்க. அமித்ஷா அவர்கள் ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலமே இங்க இல்லாத ஒரு நிலை விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது, நீங்க இதெல்லாம் படிக்கணும்னா எந்த மொழியில படிக்கிறது? எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றீங்க. ஆங்கிலமே இல்லாமல் பண்ண வேண்டும் என்று சொன்ன அமித்ஷா அவர்களை தான் இப்ப நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. சார் உங்களுக்கு என்ன சார், நீங்க பிரெஞ்சு சிட்டிசன் தானே, பிரெஞ்சு மக்களுடைய கலாச்சாரத்தோட நீங்க கலந்துதானே இருக்கீங்க, ஓகே பிரெஞ்சு படிங்க, உங்களை யார் படிக்க வேணாம்னு சொன்னது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் பிரெஞ்சு அந்நிய மொழியாக எடுத்துக்கொண்டால் படிக்க முடியாது. பிரெஞ்சு அந்நிய மொழியா எடுத்துக்கிட்டா ஆங்கிலம் படிக்காம இருப்பாங்களா? இப்ப என்ன அர்த்தம்? ஆங்கிலம் படிக்கணும், பிரெஞ்சு கிடையாது. நீங்க அந்த சர்க்குலர்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, தயவு செய்த அருமை சகோதரர் சிவா சொல்லணும். ஏன் பிரெஞ்சு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா ஆங்கிலம் படிக்க முடியாது, 2 அந்நிய மொழியில ஒரு அந்நிய மொழி படிக்கலாம். இப்ப நீங்க மீதி இருக்கிற இந்திய மொழிகள்ல நீங்க எல்லா மொழியும் கத்துக் கொடுப்பீங்களா? புதுவை மாநிலத்துல ஒரு 1000 வாத்தியார் இருந்தா தான் கத்துக் கொடுக்கலாம். நீங்க ஒவ்வொரு ஸ்கூல்லயும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது இது எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கிறதுக்கு இருப்பாங்களா? முதல்ல இதுக்கு என்ன சார் தேவை? வாட் இஸ் தி நெசசிட்டி? இது நெசசிட்டியே இல்ல. நீங்க எவ்வளவு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கிற காலத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குவது என்பது நம்ம ஏதோ மொழி படிக்க கூடாது. நீங்க அண்ணாமலை தான் சொல்லுவாரு 5 மொழி படிக்கணும், 6 மொழி. சார் 6 மொழி தெரிந்து கொள்ளலாம், 5 மொழி தெரிந்து கொள்ளலாம். எம்ஏ லிங்குஸ்டிக்ஸ் படிங்க, 10 மொழி சொல்லி கொடுப்பாங்க. தெரிந்து கொள்வது என்பது வேறு, ஆனால் பாடத்திட்டத்திலே படிப்பது என்பது வேறு. பாடத்திட்டத்தில் ஆங்கிலமும் தமிழும். ஒருவேளை நான் தமிழுக்கு பதில் பிரெஞ்சு படிக்கிறேன்னு பாண்டிச்சேரியில சொன்னாங்கன்னா படிங்க, தமிழுக்கு பதில் வேற ஏதாவது படிக்கணும்னு சொன்னாங்கன்னா படிங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது இப்ப முழுக்க இந்த கபட நாடகத்தினுடைய தாக்கம் என்பது பெரிய தாக்கம் இல்ல. சபாபதி மோகன் சார், ஒரு சின்ன குறுக்கீடு. இப்ப நீங்க தமிழுக்கு பதிலாக நீங்க அதை படிங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள் எல்லாம் தமிழ்நாட்டு அரசினுடைய இதே பாடத்திட்டம் தான் அங்கேயும் இருக்கு கல்வியில. அப்படின்றப்போ எப்படி தமிழை விட்டுட்டு இன்னொரு மொழி எப்படி படிக்கிறதுக்கு சொல்ல முடியும்? இப்ப நீங்க அவங்க அப்படிதான் வச்சிருக்காங்க. இப்ப பாண்டிச்சேரியில சிவா விளக்கணும். இப்ப நீங்க ஆங்கிலம் படிச்சுட்டு பிரெஞ்சு சிட்டிசனா இருக்கிறவங்க பிரெஞ்சு படிச்சுக்கலாம், தமிழுக்கு பதிலா பிரெஞ்சு படிக்கலாம். ஆனா அந்த மதிப்பெண் எப்படி எடுக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. பிரெஞ்சு படிக்கலாம், அல்லது நீங்க இப்ப மாகி ஏனாம்ல இருக்கிறவங்க மலையாளம் படிக்கிறாங்கல்ல, அது மாதிரி அவங்க தமிழுக்கு பதிலாக பாண்டிச்சேரியிலேயே தமிழ் படிக்காமல் வேறு மொழி படிக்க வாய்ப்பு உண்டா என்பதை சிவா அவர்கள் சொல்ல வேண்டும். அதுதான் இருக்கிற சிச்சுவேஷன் பாண்டிச்சேரியில. தமிழ்நாட்டை விட்டுருங்க, பாண்டிச்சேரியில அதுதான் சிச்சுவேஷன். அது சரியா என்பதை அருள்குருந்து சிவா அவர்கள் விளக்கிறார்கள். உங்க கேள்விக்கு சிவாட்ட பதில் வேணும். கண்டிப்பா பேசலாம். சுபவி சார் கிட்ட கேட்கணும். சுபவி சார், இப்ப என்னன்னா இந்தி திணிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றத நடத்தி இன்றைக்கு தாய்மொழியை காக்கின்ற ஒரு போராட்டத்திற்கு இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு தான் இருந்துட்டு இருக்கு. இப்பவும் தமிழ்நாட்டினுடைய பெயரை சொல்லித்தான் அங்கெல்லாம் அவர்களுடைய மொழியை பாதுகாக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டிலேயே இந்த இந்தி திணிப்பு அப்படின்றது, இந்த மொழி திணிப்பு அரசியல் அப்படிங்கிறது நீர்த்து போக செய்யப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இங்கேயும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டிலேயே இதுதான் நிலை அப்படின்னா அப்போ மற்ற மாநிலங்கள்ல அவர்களுடைய நிலையெல்லாம் என்னவாகும் இந்த மொழி திணிப்பு தீவிரமாகும் போது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் முதல் சுற்றிலேயே அதை சொன்னேன். நம்ம பேராசிரியர் சபாபதி மோகன் சரியாக சொன்னது மாதிரி 1948 நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் 48 நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக அடிப்படையில் இப்போது புதுவையில நிகழ்ந்திருப்பதை போலவே அன்றைக்கு கொண்டு வந்த அந்த கபட நாடகம் என்றுதான் ஒரு சரியாக சொன்னார், அதுதான் சொல்லணும். எனவே இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நீங்க தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு தூரம் என்றால்
பிற மாநிலங்களில் எப்படி அப்படின்னு கேக்குறீங்க. பிற மாநிலங்களில் பெரும்பாலும் தாய்மொழிகளையே இந்த இந்தி திணிப்பு அழித்திருக்கிறது. நீங்க எவ்வளவு மொழிகள் இருக்கின்றன இந்தியாவில், இப்பதானே மைத்திலி போஜ்பூரி எல்லாம் வெளியில் வந்தது. அது வரைக்கும் எல்லா இடமும் இந்தி என்றுதான் நாமே இருக்கிறதோம்னா, வடநாடுன்னா வடநாடு முழுவதும் இந்தி பேசுகிறார்கள். மிக மிக சில மாநிலங்களில் மட்டும்தான் இந்தி பேசுகிறார்கள். நீங்க இன்னொன்னு பார்க்கலாம், மராத்தியத்துல இந்தி திரைப்படம் தான் ஓடுகிறது, மராத்திய திரைப்படமே இல்லை. அந்த துறையையே அவர்கள் அழித்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் உருவான பாதிப்பை விட வட மாநிலங்களில் இந்தி திணிப்பால் ஏற்பட்ட பாதிப்பு மிக கூடுதல். அதையே நாம் குறிக்க வேண்டும். இப்போது என்ன செய்திருக்கிறார்கள், வானிலை மையத்தை, நான் அதைத்தான் சொன்ன முதல் சுற்றுல, வானிலை மையத்தை முழுமையாக அந்த டிஜிட்டல் வேர்ல்டு என்பதில் இணையத்தில் இந்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். வானிலை மையம் என்பது அவ்வளவு அலட்சியமாக பார்த்து விடக்கூடியது அல்ல. ஏனென்றால் பெரும்பாலும் விவசாயிகளும் மீனவர்களும் பயன்பெறுவதற்கு அந்த வானிலை மையங்கள் பயன்படும். நீங்க கூடுதலாக யாருக்கு பயன்படும் இந்த வானிலை மையம் என்றால், மீனவர்களுக்கு தான். முதல்ல இன்றைக்கு கடலுக்கு போக வேண்டாம் என்கிற அறிவுரையை இந்தியில் சொல்வதால் என்ன பயன்? இவர்கள் உயிரோடு விளையாடுகிறார்கள், வெறும் மொழியோடு விளையாடவில்லை, உயிரோடு விளையாடுகிறார்கள் என்பதை நாம் குறிப்பிட வேண்டும். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு இந்த மொழி கொள்கையால் ஏற்படுகிறது. ஆனால் இதையெல்லாம் எவ்வளவு பேர், எத்தனை கட்சிகள் எதிர்க்கிறார்கள் என்பதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். மேடையில் மேடை போட்டு பாஜகவோ பாஜகவினுடைய ஆதரவாளர்களோ வலதுசாரிகளோ இந்தி திணிப்பு குறித்து இந்தி தான் நீங்க கத்துக்கணும், இனிமே உங்களுக்கு இந்தி மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அது வெளிப்படையாக தெரியும் எதிர்க்கிறதுக்கான. டிஜிட்டல் வடிவத்துல கொண்டு வரும்போது வெளியில தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப லேட்டா தானே சார் தெரியும்? கண்டிப்பா அதற்காகத்தான் அதை செய்கிறார்கள். உடனடியா தெரியாது, ஆனால் தெரிய வைக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. நான் தான் சொன்னேன், எவ்வளவு பேர் எதிர்க்கிறார்கள் என்பதை தாண்டி எத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் எதிர்க்கின்றன ஒரு கேள்வி. இதை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் திமுக தான் தமிழ்நாடு இந்தியை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது, இந்தி திணிப்பை எதிர்க்கிறது என்று நான் பொதுவாக சொன்னாலும், குறிப்பாக சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கங்கள், அரசியல் கட்சி என்று எடுத்துக்கொண்டால் திமுக தான் இந்தி திணிப்பை மிக கடுமையாக எதிர்க்கிறது. இல்லை திராவிடம் தமிழுக்கு எதிரானது, நாங்கள் தான் தமிழ் தேசியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒன்றை இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும் என்று கருதிய நான் சொல்லுகிறேன். நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னுடைய அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதுல என்ன வைக்கிறார் என்றால், சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட கொடிய திணிப்பு பெரியாரிய திணிப்பு தான் என்று வெளிப்படையாக எழுது. தமிழ்நாட்டில் இவ்வளவு கொடூரமாக இதுவரையில் யாரும், நான் அந்த சொல்லை கவனமாகத்தான் சொல்லுகிறேன், இவ்வளவு கொடூரமாக வேறு யாரும் சொன்னதில்லை. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு இந்தி திணிப்பு பெரிய செய்தி அல்ல. காரணம், அவர்கள் பிள்ளைகளும் தமிழ் படிக்கவில்லை. தமிழ் தான் எல்லோரும் படிக்க வேண்டும் அல்லது மாடம் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற சீமான் அவர்கள் தன் பிள்ளையை எங்கே சேர்த்திருக்கிறார் என்றால், இன்டர்நேஷனல் பக்காலரேட் என்று சொல்லுகிற ஐபி என்று சுருக்கமாக சொல்வார்கள். அந்த வட்டாரத்திலே அதற்கு அமெரிக்கன் ஸ்கூல் என்று பெயர். லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கட்டித்தான் சேர்க்க வேண்டும். அங்கேதான் அவருடைய பிள்ளை படிக்கிறார். அவருடைய பிள்ளையும் அவருடைய மைத்துனியருடைய பிள்ளையும் அங்கேதான் படிக்கிறார்கள். அதனுடைய தலைமையகம் ஜெனீவாவில் இருக்கிறது. இங்கே எல்லாம் இல்லை, சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஜெனீவாவில் தலைமையகம் இருக்கிறது. அங்கு தமிழே பாடம் கிடையாது. ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் மொழிகள் தான் அங்கே பாடம். பேராசிரியர் மருதமுத்து அவர்கள் இது பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கிறார். இது ஒரு குறிப்பிட்ட தலைவரை பற்றியோ கட்சியை பற்றியோ விமர்சனம் இல்லை. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அதை எதிர்க்கிறார்கள், எந்த கட்சியெல்லாம் எதிர்க்கிறது என்று பார்த்தால், திராவிட இயக்கங்கள், குறிப்பாக திமுக தான் அதுல பெரிய பங்கு இருக்கிறது. அதனையும் நாம் உணர வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு சின்ன குறுக்கீடு, மன்னிக்கணும். இப்போ நீங்க சொன்னீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இது மாதிரி பேசியிருக்கிறார், அவருடைய ஸ்டேட்டஸ்ல அப்படி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு.
இப்போ அண்மையில் வந்து மே 17 இயக்கத்தை சேர்ந்த திரு சிவா திலீபன் வந்து இந்தி திணிப்பை எதிர்த்து உயிரிழந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாம் அவருக்கு வந்து தெரியாதா? அந்த மொழியை காப்பதற்காக இன்னமும் தமிழர்கள் உயிரை துறக்க தயாராக இருக்கிறார்கள், எந்த தியாகத்துக்கும் தயாரா இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது இங்க இருந்துட்டு அவரால் எப்படி இப்படி பேச முடியுது? நிச்சயமா சிவா திலீபனை எல்லாம் இந்த இடத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். கடராசன் தாளத்தில் தொடங்கி சிவா திலீபன் வரைக்கும் இந்த மொழி போராட்டத்திலே உயிர் நீத்தவர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் என்று பார்த்தால் மிக கொடுமையாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சூழல் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் நாங்கள் தமிழர்கள், நாங்கள் மட்டும்தான் தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டு சமஸ்கிருத திணிப்பையும் இந்தி திணிப்பையும் மறைமுகமாக வரவேற்கிறது. பெரியார் திணிப்பு தான் கொடுமையானது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு உணர்விழந்து மிக மோசமாக ஆகி இருக்கிறது என்பதை இவையெல்லாம் காட்டுகின்றன. ஆனாலும் மீண்டும் அந்த உணர்ச்சிகள் வரும், உணர்ச்சிகள் எழும். நீங்கள் இன்றைக்கு வானிலை மையத்தின் இணையதளத்தை மாற்றி இருப்பது விவசாயிகளுக்காக யார் பெரிதாக பேசுகிறார்களோ அந்த விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் செய்யப்பட்டிருக்கிற மிகப்பெரிய துரோகம் முதல் கட்டத்தில், மற்றபடி மக்கள் எல்லோரும். சரி, நன்றி 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 சார். சிவா சார், நீங்க பேசலாம். அந்நிய மொழியாக பிரெஞ்சு மொழியை வந்து புதுச்சேரி மக்கள் நினைக்கிறார்களா, இல்ல அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்வினுடைய மேம்பாட்டுக்கும் பிரெஞ்சு மொழி அவர்களுக்கு உதவுகிறது அப்படின்ற அடிப்படையில அதை வந்து அவர்கள் வந்து தங்களுடைய மொழிகளுள் ஒன்றாகவே அவங்க பாக்குறாங்களா? நம்முடைய ஐயா முன்னாள் துணைவேந்தர் ஐயா சபாதி மோகன் சொன்னாங்க, அதுக்கு ஒரு பதில் இவங்க வந்து சிவாதான் பதில் சொல்ல புரியுது. அதாவது 2023 முழுமையா வந்து புதுச்சேரியில வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆசிரியர்கள் இல்ல, போதுமான கிளாஸ் ரூம் கிடையாது, எதுவுமே இல்லாத அவசர கதியில வேகமாக கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சமச்சீர் கல்வி தமிழ்நாடு பாடநூலகத்தினுடைய பாண்டிச்சேரி காரைக்கால்லையும் தமிழ்நாட்டினுடைய பாடநூல் தான் நம்மளுக்கு வந்து பாடமா இருந்தது. கேரளாவில் இருக்கக்கூடிய பாடநூல் வந்து மாகேவிலையும், ஏனத்தில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து ஏனத்திலேயே இருக்குது, ஆந்திராவுடைய பேட்டர்ன். ஆனா இப்ப திடீர்னு இதை கொண்டு வந்து திணிச்சதால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. மாணவர்கள் கல்வி தேர்வுல குறைஞ்சாங்க. இது எல்லாமே நடந்தது. இப்ப வந்து முழுமையா அவங்க கையில எல்லாமே போனதால இப்ப தமிழ் சொன்ன மாதிரி தமிழை எடுத்துட்டு இப்ப பிரெஞ்சு படிக்கலான்றதோ இல்ல தமிழை எடுத்துட்டு இந்தி படிக்கலான்றதே கிடையாது. அவன் கொண்டு வந்த சிஸ்டத்திலே இது மட்டும்தான். அந்நிய மொழின்றது ஆங்கிலம் மட்டும்தான், பிராந்திய மொழின்றதும் அந்த இந்திய மொழின்றதும் வந்து இந்தியும் அந்த தமிழ் மட்டும்தான் இருக்கிற சூழ்நிலை இருக்குது. அதனாலதான் புதுச்சேரி பிரச்சனை ஏற்பட்டு பிரெஞ்சு மொழியை படிக்காத சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரெஞ்சுக்கு உள்ள வாய்ப்பு பாண்டிச்சேரியில் எவ்வளவு முக்கியத்துவத்தை உணராத சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்குது. பாண்டிச்சேரி வந்து தொடர்ந்து வந்து இந்தி திணிப்பு போராட்டங்கள்லையும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் கலங்கண்ட பூமி அது. பல மொழிபெயர் தேவைகளை கொண்ட ஒரு பூமி அது. தொடர்ந்து வந்து இந்தியை வந்து இவ்வளவு வேகமா திணிக்கிறத வந்து மக்கள் விரும்பல. நாங்க வந்து இந்தி படிக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்கல. ஆனா ஒரு வாய்ப்பை கெடுத்து ஒரு வாய்ப்பை உருவாக்க நினைக்கிறாங்க. அது மக்கள் விரும்பல. இப்ப இந்த சூழ்நிலையில வந்து புதுச்சேரியில் இருக்க அனைத்து பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும், இன்னைக்கு தனியார் பள்ளிகளில் இருக்கிற பிரெஞ்சு வாத்தியார்களும், இன்னைக்கு பிரெஞ்சு படிச்சவங்களும், பிரெஞ்சு படிச்சுட்டு வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறவங்களும் இன்னைக்கு இந்த தொடர்புல எல்லாருமே வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. புதுச்சேரி கலாச்சாரத்தோட இவங்க கை வச்சிருக்கிற நிலைமை தான் நாங்கள் நினைச்சு இப்போ போராட்டத்துக்கு தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக இதுல ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறோம். மாற்றம் வரட்டா மிகப்பெரிய போராட்டத்துக்கு நடத்த தயாராகும். அப்ப புதுச்சேரி ஒரு மொழி போராட்டத்துக்கு தயாராயிட்டு இருக்கா? மொழி போராட்டம்ன்ற தர எங்க உணர்வு, மக்களுடைய கலாச்சாரம், நாங்க காலகாலமா இருக்கக்கூடிய ஒரு விண்டோ, எங்களுடைய பாசத்துக்குரிய பிரெஞ்சு மக்களுடைய நாங்க இருக்கக்கூடிய தொடர்பை வந்து எங்களை கட் பண்ண நினைக்கிறாங்க. இந்த எங்களுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை, திராவிட முன்னேற்ற கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. அந்த கொள்கையில உறுதியளிப்போம். பிரெஞ்சு படிக்கிறது உரிமை, எங்க மண்ணோட உரிமை. அதை நான் தொடர்ந்து காகத்துக்கு போராடுவோம். சிறப்பு சிறப்பு சார். நம்ம இணைப்பில் இருங்க பேசலாம். சபாபதி மோகன் சார், இப்போ புதிய கல்விக் கொள்கை அப்படின்ற அந்த தேசிய புதிய கல்விக் கொள்கை திட்டம், அதிலிருந்து மும்மொழி கொள்கை, அதன் மூலமாக இந்தி திணிப்பு அப்படின்ற வரிசையில் வந்து ஒன்றிய பாஜக அரசு வருகிறது. தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசு எங்களுக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை தேவையில்லை, எங்களுக்கென்று ஒரு கல்விக் கொள்கையை நாங்கள் உருவாக்கிட்டோம் அப்படின்ற இடத்துல இவங்க வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. ஆனால் மற்ற மாநிலங்கள் அப்படி கிடையாது. அப்போ வந்து மும்மொழி திட்டம் அப்படின்றத விட நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கையிலிருந்தே அந்த எதிர்ப்பு வந்து தொடங்க வேண்டியது இருக்கா? கரெக்டா சொன்னீங்க. இப்பதான் நம்ம வந்து அந்த நியூக்ளியஸ் வந்துட்டோம்.
நீங்க நம்ம இதுல போடுறாங்க பாருங்க, மும்மொழி திட்டத்தின் கோர முகம்னு கலைஞர் டிவியில ஓடிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் மும்மொழி திட்டத்தினுடைய கோர முகம். இந்த கோர முகம்ங்கிறத இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த மாதிரி தமிழுக்கு பதிலா வேற மொழி படிக்கலாமான்னு கேட்டீங்க பாருங்க. நீங்க போன சுற்றுல எனக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க. நீங்க பாண்டிச்சேரியில இப்ப சிபிஎஸ்இ மட்டும்தான் இருக்கு. பாண்டிச்சேரியில சிபிஎஸ்இ தான், வேற எதுவும் கிடையாது, சமச்சீர் கல்வியெல்லாம் கிடையாது. இந்த பாண்டிச்சேரியில இருக்கக்கூடியவர்கள் 26-27 சர்க்குலர்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கா, இங்கிலீஷ் ஆர் another foreign language can be chosen. பாண்டிச்சேரியில இந்த வருஷத்துல இருந்து இங்கிலீஷ் இல்லனா வேற ஏதாவது ஒரு மொழி. அடுத்தது 2 இந்தியன் லாங்குவேஜஸ், இது எது வேணாலும் இருக்கலாம். 2 இந்தியன் லாங்குவேஜஸ் சொல்றப்ப பாண்டிச்சேரியில சிபிஎஸ்இல புதிய கல்வி திட்டத்துல நீங்க சொன்னீங்க பாருங்க, புதிய கல்வி திட்டத்தின் கோரமுகம், மும்மொழி கல்வி திட்டத்தின் கோரமுகம். பாண்டிச்சேரியில் நீங்க இங்கிலீஷ் அல்லது பிரெஞ்சு, அதுக்கப்புறம் 2 இந்தியன் லாங்குவேஜஸ்ங்கிறப்ப அது எது வேணாலும் இருக்கலாம். பிரெஞ்சு படிக்க முடியாது, ஆனா நீங்க வேற எந்த மொழி வேணாலும் படிக்கலாம். ஹிந்தியும் தெலுங்கும் படிக்கலாம், ஹிந்தியும் மலையாளம் படிக்கலாம். அதை விட கொடுமையான ஒரு வரி உங்களுக்கு நான் சொல்ல பாருங்க. இந்த சர்க்குலர்ல இருக்கக்கூடியது என்ன தெரியுங்களா? போர்டு எக்ஸாமுக்கு நீங்க 10th போகணும்னு வச்சுக்கிடுங்க. 10th போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்இக்கு போகணும்னா கவனமா நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்கறவங்களுக்கு சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஹவ் கிளியர்ட் 3 லாங்குவேஜஸ் by class 8 to be eligible for the secondary school examination in class 10. இது ரொம்ப கொடுமை. இது 8க்குள்ள 6வது ஆரம்பிச்சு 8வதுக்குள்ள 3 மொழி படிச்சிருந்தா தான் 10வது போர்டு எக்ஸாம் எழுதலாம். இல்ல அதுலயும் இந்தியை கட்டாயமாக்குவதற்கு ஒரு ஆலோசனையும் நடக்கிறதா கூட ஒரு செய்தி இருக்கு. அதுதான் செய்தி. அது ஆலோசனை எல்லாம் இல்ல, அதுதான் செய்தி. நீங்க நீங்க இப்ப ஐயா நான் சொன்னதை வழி முடிஞ்சாங்க பாருங்க. ஐயா அவினாசிலிங்கம் கல்வி அமைச்சர் சொன்னாங்க பாருங்க, நினைவில் வாழும் அவினாசிலிங்கம் ஐயா. அதுதான் நடக்க போகுது. நீங்க 2 மொழி இந்தியன் லாங்குவேஜஸ் படிக்கலாம்னா ஒரு ஸ்கூல்ல இந்தியன் லாங்குவேஜஸ் 10 இந்தியன் லாங்குவேஜ் எடுத்துக்கிறாங்க வச்சுங்க, 10 வாத்தியார் போட முடியும். எனவே இது மும்மொழி திட்டத்தினுடைய கோரமுகம், புதிய கல்வி திட்டத்தினுடைய கோரமுகம். இதில் புதுவை அடிஷனலா பாதிக்கப்பட்டிருக்கிறதுனா, ஏற்கனவே இவங்க ஃபாரின் லாங்குவேஜ் ஏதோ ஒரு பிரெஞ்சு படிச்சாங்க பாருங்க, வாய்ப்பே இல்லைன்னு ஆயிடுச்சு. பிரெஞ்சு படிக்கிறதுக்கு நீ வாய்ப்பே கிடையாது. அப்படியே நீங்க பிரெஞ்சு படித்தால், பிரெஞ்சு மொழியை பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய நண்பர்கள் படித்தால் படிக்க முடியாது. நீங்க பாருங்க, இது எவ்வளவு பெரிய கபட நாடகம். யோசிச்சு பாருங்க. ஐயா அமித்ஷா சொல்றாரு பாருங்க, இந்த மாதிரி ஆங்கிலமே படிக்க கூடாது, ஆங்கிலம் அகற்றப்பட வேண்டும் சொல்றாரு பாருங்க. இதுதான் காரணம். எனவே பாதிப்பு புதுவை மக்களுக்கு ஒன்று, பிரெஞ்சு மொழி படிக்கணும், ஆங்கிலம் படிக்க கூடாது. இப்ப ஆங்கிலம் படிக்க முடியாம போயிடும். இப்ப நீங்க இது ஒரு பெரிய சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியை நீங்க பாருங்களேன், எவ்வளவு பெரிய சூழ்ச்சி இது. நீங்க பிரெஞ்சு படிச்சீங்கன்னா ஆங்கிலம் படிக்க முடியாது. சரி, அப்ப ஆங்கிலம் படிச்சிட்டீங்கன்னா பிரெஞ்சே படிக்க முடியாது, பிரெஞ்சு எடுக்கவே முடியாது. ஏன்னா இந்தியன் லாங்குவேஜஸ்ல 2 தான் எடுக்கணும். அந்த இந்தியன் லாங்குவேஜஸ் 2ல தமிழ் ஹிந்தி எடுக்கணும். இந்த தமிழ் ஹிந்தி, தமிழ் தெலுங்கு, தமிழ் மலையாளம், தமிழ் கன்னடம், தமிழ் உருது, தமிழ் குஜராத்தி, தமிழ் வேற ஏதாவது மொழி எடுக்கலாமான்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த மொழிகள்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு பாண்டிச்சேரியில நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஒரு 2000 வாத்தியார் இருந்தாதான் இந்த மொழியெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரே வாய்ப்பு படிக்கணும். ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில 50 கோடி ரூபாய் இந்திய ஆசிரியர்கள் நியமனத்துக்கு தானே ஒதுக்கி இருக்காங்க. வேற வாத்தியாரே கிடையாது. இந்த சிச்சுவேஷன் அப்படியே 48 சிச்சுவேஷன் இருக்கு பாருங்க, அந்த சிச்சுவேஷன் தான். ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க. நம்ம கலைஞர் டிவியில ஓடிட்டு இருக்கிறதா என்னுடைய செய்தி. மும்மொழி திட்டத்தின் கோரமுகம், புதிய கல்விக் கொள்கையின் கோரமுகம். இது பாண்டிச்சேரியில சிபிஎஸ்இ கொண்டு வந்ததுனால ஐயா பண்ணிருக்க பெரிய துரோகம். அந்த முதலமைச்சர், பாண்டிச்சேரி முதலமைச்சர் பண்ண துரோகம் இருக்கு பாருங்க. நீங்க எல்லாத்தையுமே சிபிஎஸ்இ ஆக்காம இருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் சமச்சீர் கல்வியில படிச்சிருப்பாங்க. இங்க இருக்கிற பிள்ளைங்க தமிழ்நாட்டுல படிக்க வேலை வாய்ப்பு வரும். அதெல்லாம் நாசம் பண்ணிட்டீங்களே நீங்க. அந்த அமைச்சர் முதலமைச்சர் நாசம் பண்ணி நீங்க எல்லாமே சிபிஎஸ்இ ஆக்குறதுனால நீங்க தமிழே படிக்காம பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழே படிக்காம 2 இந்தியன் லாங்குவேஜஸ் படிக்கலாம். சரி, ஒரு மொழி நீங்க பிரெஞ்சு மொழி மீது ஆவல் இருக்கிற பிரெஞ்சு நீங்க சொன்னாங்கல்ல ஐயா சுபவி ஐயா, நீங்க பென்ஷன் வாங்குறாங்க, சிட்டிசன்ஷிப் இருக்கு, அங்க போறாங்க, கலாச்சார ரீதியா உணர்வு இருக்கு. புதுவை மாநிலத்து மக்களுடைய ஒரு பகுதியாகவே பிரெஞ்சு சிட்டிசனாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த உணர்வுகள் எப்படி பாதிக்கப்படுதுன்னா, இந்த
பார் நீ ஒண்ணு பிரெஞ்சு படி இல்லைன்னா இங்கிலீஷ் படி. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இது, கண்டிப்பா மிகப்பெரிய துரோகமாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி நன்றி. புதுமடம் ஹலீம் சார், இப்போ என்னன்னா தென் மாநிலங்களில் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்தியை திணிப்பதற்கு ஒரு பக்கம் கொண்டு வர்றாங்க. ஆனா இதே இது வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மொழி தான் அப்படின்ற ஒரு நிலையை அவங்க எடுக்கிறாங்க. ஏன், அதாவது ஆங்கிலம் கூட அவங்களுக்கு வந்து கிடையாது, இந்தி மட்டும்தான் அப்படின்ற ஒரு சூழலை அங்கே வந்து உருவாக்குறாங்க. அதுதான் இப்போ அங்கே இருக்கிறவன்றவர்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்தி மட்டும்தான். நமக்கு இந்தி வந்து ஒரு அந்நிய மொழினா இன்னும் வேறொரு மொழி. நாம் வந்து இந்தியை கற்றுக்கணும். அவர்கள் இந்தி மட்டும்தான் பேசுவாங்க. எந்த வட இந்திய மாநிலங்களிலும் மும்மொழி கொள்கை கிடையாது. இப்போது சுபவி ஐயா வந்து பேசும்போது விஷயத்த சொன்னாங்க. இங்கே இருக்கின்றவர்கள் இந்த ஒரு அபாயத்தை எதிர்ப்பதில்லை, தமிழ் தேசியம் பேசியவர்கள் கூட எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு. நாம் தமிழர் சீமானவர்களை பற்றி தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இல்லை, தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு பேசுறவங்க. அதில் சில நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவருடைய மகன் படிக்கின்ற தரமணி பள்ளிக்கூடத்தை பற்றி சமீபத்தில் வந்தது. இருக்கின்றதுலே ஒரு இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தில் அங்கே தமிழே கிடையாது. தமிழே இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மகன் படிக்கிறார். இப்போ இதெல்லாம் வெளியே வருது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் பாண்டிச்சேரியை அழகாக வந்து எனக்கு முன்னாடி பேசின தோழர் சொன்னாங்கல்ல, ஐயா பேசினாங்க. பாண்டிச்சேரிக்கும் பிரெஞ்சுக்குமான கலாச்சார உறவு என்பது 400 வருட உறவு. இன்றைக்கும் அங்கே பாண்டிச்சேரிக்கும் இந்தியாவுக்கும் 12 சிட்டிசன்ஷிப்பில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. கல்விக்காக போகிறாங்க. அந்த அரசாங்கத்திலிருந்து ஊக்கத்தொகை அல்லது ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க. அவர்கள் இங்கே வந்து வர்றாங்க. கலாச்சார ரீதியான உறவுகள் இருக்குது. இங்கே இருக்கின்ற ஆரோவிலுக்கு வராங்க. இது ஒரு மேம்பட்ட ஒரு கலாச்சார உறவு. இப்போ நீங்கள் திருப்பி அந்த 1948 விஷயத்தை எல்லாரும் சொன்னாங்க. இந்த ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் தான் இப்போ முதலமைச்சர், ராமசாமி ரெட்டியார். அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்த சூழ்ச்சியை தான் இன்றைக்கி வந்து அது டெவலப் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்ச்சி. இப்போ நீங்கள் பாண்டிச்சேரிக்கு ஒரு சூழ்ச்சினா தமிழ்நாட்டுக்கு ஒரு சூழ்ச்சி. இங்கே வந்து அந்த அந்த அந்நிய மொழியை கோவாவில் பேச மாட்டாங்க. கோவாவில் அதை பேசுகிறீங்கன்னா கோவாவில் இருக்கவங்க ஏற்கனவே ஹிந்தி தெரியும், அதனால் அவங்க பேச மாட்டாங்க. இப்போ இப்படி வந்து இடத்துக்கு தகுந்தாற் போன்ற சூழ்ச்சிகளை செய்கிறாங்க. இது எல்லாமே அடிப்படையில் ஐயா சபாபதி மோகன் அவர் சொல்வது போல் இது மும்மொழி கொள்கையுடைய ஒரு கோர முகம்தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ நீங்கள் வந்து முன்னாடி காங்கிரஸ் காலத்தில் வெளிப்படையாக மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தாங்க. இந்தியை கற்றுக்கணும்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. ஆனால் இப்போ இந்தி கற்றுக்கலைன்னா உங்களுக்கு ஃபண்டு கிடையாது, உங்களுக்கு வந்து புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு வந்து நிதியுதவி கிடையாது என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளிப்படையாக சொல்கின்ற காட்சியை பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் 2029 கிடையாது. அதான் முதல்வர்கள் சொன்னாங்க, எனக்கு 10,000 கோடி வரலன்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு. அப்போ இது தமிழ்நாடை போன்ற எத்தனை மாநிலங்கள் இப்படி எதிர்ப்பு நிற்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இப்போ நீங்கள் இப்போ வட இந்திய மாநிலங்கள் தமிழ்நாட்டை விட ஆபத்து அதிகமான இடத்துல இருந்தாலும் அதனுடைய வீரியம் தெரியாமல் இன்றைக்கி அதனுடைய தாய்மொழியை தவற விட்டு இன்றைக்கி தவிக்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு பீகாரின் நண்பர் சொல்கிறாரு, அவருக்கு போஜ்பூரி பேச தெரியல. போஜ்பூரி என்பது என்னுடைய தாத்தா பேசினார், எனக்கு தெரியல, எனக்கு ஹிந்தி தெரியுது, ஆனால் எனக்கு தாய்மொழியே போஜ்பூரி தான்ங்கிறது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தெரியும்னாரு. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சூழலை கொண்டு வர்றாங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. அந்த ஆபத்தை நோக்கி தான் இன்னைக்கு தென்னகத்தில் அவங்க இதை இது பண்ணுறாங்க. இல்லை பாண்டிச்சேரியில் கலாச்சார ரீதியான ஒரு பெரிய எதிர்ப்பை இன்னைக்கு பதிய வைக்கிறாங்க. நிச்சயமா புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால இதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுதான். கண்டிப்பா அது ஒரு பெரிய போராட்டமாகவே அதுங்க நடக்கும் அப்படிங்கிறதையும் சிவா சார் சொன்னாங்க. பேசுவோம். சுபவி சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் வந்து பதிவு செய்யலாம் ப்ளீஸ். அதாவது அலீம் சொன்னதுல பெரிய செய்தி, தாய்மொழியை வடநாட்டில் கற்றுக்கொள்ளவில்லை, தாய்மொழி அவர்களுக்கு தெரியவில்லை என்பதை விட எது துயரமானது என்றால் எது தங்கள் தாய்மொழி என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. இதை விட கொடுமை வேற ஒன்றும் இருக்க முடியாது. எனவே நாம் மிக உறுதியாக பல முடிவுகளை எடுத்தாக வேண்டும். ஏன் நாம ஒன்றும் பிரெஞ்சு மொழிக்கான ஆதரவாளர்கள் இல்லை, ஆனால் புதுவையில பிரெஞ்சு மொழி கற்றவர்களுக்கு பிரான்சில் வேலை வாய்ப்புகள் மற்ற மாநிலங்களில் உள்ளவர்களை விட கூடுதலாக கிடைக்கிறது. எனவே இது அவர்கள் வாழ்க்கையை பாதிக்கிறது.
வெறுமன மொழி கலாச்சாரம் மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்வியலை, பொருளாதார புதுச்சேரியில் எதிர்காலத்தை ஒரு அலுவல் மொழிகளுள் ஒன்றாகவும் பிரெஞ்சு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. நிச்சயமா அதையும் ரொம்ப சரியா பேராசிரியர் சர்வாதி மோகன் சொல்றது மாதிரி அந்த முதலமைச்சர் முற்றிலுமாக அந்த புதுவை மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் என்பதுதான் சரியானது. இன்னும் பல மாற்றங்கள் வர வேண்டும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த போட்டி தேர்வுகள் எல்லாம் கூட ஒன்று ஆங்கிலத்தில் அல்லது அவரவர் தாய்மொழிங்கிற இடத்துக்கு நாம் வந்து சேர வேண்டும் இந்தியா முழுவதும். ஏன்னா அவங்க ஹிந்தியில எழுதுனா நம்ம இங்கிலீஷ்ல எழுதலாம்னா இந்தி அவர்களுக்கு தாய்மொழி, இங்கிலீஷ் நமக்கு அந்நிய மொழி. எனவே ஒன்று ஆங்கில மொழியில் தான் எல்லோரும் எழுதணும்னா அத்தனை பேருக்கு அது அந்நிய மொழி, அல்லது அவரவர் தாய்மொழியில் எழுத வேண்டும். தமிழ்லையும் எழுதலாம், தெலுங்குலையும் எழுதலாம்ங்கிற நிலை வர வேண்டும். இதெல்லாம் வந்தாதான் இந்தியாவில் உண்மையான சமத்துவம், உண்மையான ஒற்றுமை உணர்வு, ஒருமைப்பாடு வரும். மொழி என்பது ஒரு நாட்டின் அரசியலில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது என்பதை இந்த இடத்தில் மீண்டும் நாம் சொல்வதோடு மக்களிடத்தில் அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி. சிவா சார் இணைப்புல இருக்கீங்களா? உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக ப்ளீஸ். புதுச்சேரியில இது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இருக்கிறது. இன்னைக்கு புதுச்சேரி மக்களோடு ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒரு மொழி இன்னைக்கு முழுமையா அழிக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம கற்று இருக்கக்கூடிய நம்மளோட கலாச்சாரத்தை ஒன்றிணைந்து இருக்கின்ற மொழி இன்னைக்கு பிரெஞ்சு மொழியை ஒழுங்கி நினைக்கிறாங்க. இது இந்தி திணிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற முயற்சியா இருந்தா கூட இது முழுமையா புதுச்சேரி மக்கள் எதிர்ப்பாங்க. இன்னைக்கு எல்லா தரப்பு மக்கள்கிட்ட இருந்தும், எல்லா ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட இருந்தும், பெற்றோர்கிட்ட இருந்தும் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளப்பிருக்கு. இதை கண்டு இன்னைக்கு ஒன்றிய அரசும் புதுச்சேரி ஆளுகின்ற அதிகாரிகள் இங்க அலண்டு போய் தான் இருக்கிறாங்க. நிச்சயமா இதில் போராடி வெற்றி பெறுவோம். இது பொதுவா பிரெஞ்சு மொழின்றது ஒரு மொழியா மட்டும் இல்லாம எங்களோட வாழ்வழக்கம், எங்களுடைய பதிவு, எங்களுடைய திருமண பதிவு, எங்களுடைய சட்டம், எங்களுடைய சொத்து பத்திரங்கள் எல்லாமே இன்னைக்கும் பிரெஞ்சில இருக்குது. இன்னைக்கு பிரெஞ்சில சட்டத்தை பதிவுக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஊரா இருக்கிற அந்த ஊர்ல இவற்றையெல்லாம் தவிர்த்துட்டு சுத்தமா நமக்கு இல்லைன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை. அது மட்டும் இல்லாம பள்ளிகள்ல இன்னைக்கும் சரியான ஆசிரியர்கள் கிடையாது. புத்தகங்கள் கொடுக்கல, ஸ்மார்ட் ஸ்கூலை ஏற்படுத்தல. இதுல நிறைய பின்னடைவு ஏற்பட்டு பல மாணவர்கள் கடந்த ஆண்டு தேர்வுல தோல்வி அடைஞ்சாங்க. அவற்றையெல்லாம் மறைக்கிறதுலாம் பாஸ் போட்டு அவங்க எல்லாம் ஒரு புது சிஸ்டமா கம்பேட்மெண்ட் சொல்லிட்டு அவங்களாம் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை உருவாக்குனாங்க. அவங்க ஐடி கிளாஸுக்கு தான் போக முடியும், மேல் படிப்புலாம் படிக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்ச்சி எல்லாம் கூட நடந்து வருது. இவற்றையெல்லாம் நாங்கள் முறியடிப்போம். நிச்சயமாக நல்லது ஒரு வழி எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பி இப்ப போராட்டத்தை. கண்டிப்பாக சார். நன்றி நன்றி. நம்ம இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சபாபதி மோகன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து ரொம்ப சுருக்கமா நம்ம முடிக்கலாம் ப்ளீஸ். ரொம்ப சுருக்கமா 30 வினாடி. அதாவது இப்போ மும்மொழி திட்டத்தினுடைய கோரமுகம் புதுவையில், அதுக்கப்புறம் புதிய கல்வி திட்டத்தினுடைய கோரமுக தாக்குதல் புதுவையில். 3வது கொடுமை என்னன்னா புதுச்சேரி மக்களினுடைய பிரெஞ்சு பேசக்கூடிய அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கலாச்சாரத்தின் மீது தாக்குதல். இந்த மும்முனை தாக்குதலை எதிர்த்து சிவா அவர்கள் கடுமையான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சார். அதாவது கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி எங்கெல்லாம் பாஜகவினுடைய நட்பில் ஒரு மாநிலம் இருக்கிறதோ அந்த மாநிலத்திலெல்லாம் இது போன்ற அழிவு வேலைகளை பாஜக தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கு. அந்த மாநிலம் அதை சந்திக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறதும் போராட்டங்கள் தேவை அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக பதிவு செஞ்சீங்க. நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் சிந்தனைக்களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.